சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்ப நம்ம வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உட்பட்டது இல்லையா? பிறக்கும் போதே நாம வாழ்க்கையில இறப்பதற்கான ஒரு செய்தியோட தான் பிறக்கிறோம். மாற்று கருத்து யாருமே சொல்ல முடியும். அப்ப மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நம்ம டிக்கெட் போட்டு வந்தப்பவே ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டு தான் வந்திருக்கு, என்ன டேட்டு டைம் மட்டும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட காலம். வாழ்க்கை என்பதே என்ன? பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை என்று நம்ம சொல்றோம். அப்ப அந்த வாழ்க்கைய, குறிப்பிட்ட கால வாழ்க்கைய நாம சிறப்பாக வாழணும்னு நினைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுல ரொம்ப முக்கியம், நாம பல ஜென்மங்களாக செய்து வந்த கர்ம வினைகளை இந்த ஒரே பிறவியில முடிக்கணும்னு நினைக்கிறோம். வாழ்க்கைங்கிறது ஒரு குட்டியான ஒரு விஷயம் இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, 100 வருஷம் வச்சுக்கோங்களேன். 120 ஆண்டுகள் மனித வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு 60 65 அளவுக்கு தான் ஆவரேஜா இருக்குது. 100 வருஷம் நீங்க வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் கம்மியா வைப்பானே, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள 100 வருஷம் நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. 100 வருஷம் அப்படின்னு பெருசா தெரியுது இல்ல? அது எத்தனை நாளுன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு வருஷத்திற்கு 365 நாள். 10 வருஷத்துக்கு 3650 நாள். 100 வருஷத்திற்கு வெறும் 36,500 நாள். எவ்வளவுதான் நம்ம லைஃப்? வெறும் 36,500 நாள் தான் இந்த பூமியில நம்ம வாழ முடியும். இன்னைக்கு 16/10/2025. இதே 16/10/2125 ஆஃப்டர் 100 இயர்ஸ்ல இப்ப இன்னைக்கு பிறந்த ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இப்ப ஒருத்தன் பிறந்திருப்பான்ல, யாரோ ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்திருப்பாங்களா, அவன் கூட இருக்க மாட்டான். இவ்வளவுதான் உலகத்தினுடைய நிலைன்னு நீங்க புரியணும். சரிங்களா? அப்ப 100 ஆண்டுகள் என்பது வெறும் 36,500 நாள் தான் என்னோட வாழ்க்கையே. மொத்த வாழ்க்கையே அவ்வளவுதான். இதிலே 24 மணி நேரத்திலே 8 மணி நேரம் நம்ம ஆவரேஜா தூங்குறோம். பிறந்த குழந்தை 16 மணி நேரம் 18 மணி நேரத்திலிருந்து அப்படியே தூக்கத்தினோட நேரம் ரொம்ப அதிகமா இருக்கும் பிறக்கிற குழந்தைக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வர 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 குறைஞ்சிட்டே வரும். ஆவரேஜா 8 மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது 100 வருஷத்துல 1/3 தூங்கியே கழிச்சிடுறோம். புரியுதா? 36,500 நாள்ல 12,133 நாளை தூங்கியே கழிச்சிடுறோம். மிச்சம் இருக்கிறது 24,266 நாள். அவ்வளவுதான். புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? 24,300 நாள் தான் நம்ம வாழ்றதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வயோதிகமானதுக்கு அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியாது. சிறு குழந்தையிலே நம்ம ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. ஏன்னா பெரும்பாலான காலங்கள்ல நாம பள்ளிக்கு அந்த மாதிரி சென்று விடுகிறோம். அப்புறம் அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான் மொத்தமே. இதுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கான காலம். அப்ப இந்த ஒரு குறுகிய காலத்தை, சரி நீங்க அந்த தூக்கத்தை விட்டுட்டு மிச்சம் 24,000 நாள் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24,000 நாளை நாம எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையே. இறைவனுக்கு ஒரு பேர் இருக்கு, காலன், காளி. அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இறைவனே காலமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ
நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கொடை. அது மிக குறுகியதாக நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய செயல் என்பது மிக பெரியதாக இருக்கு. இப்போ இந்த காலத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தவறு. காலம் பொன் போன்றது அல்ல. காலம் உயிர் போன்றது. ஏன்னா பொண்ணு போச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் வாங்கிக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம். உயிர் போச்சுன்னா வாங்கவோ சம்பாதிக்கவோ முடியாது. கறந்த பால் மடிப்புகா, உடந்த சங்கின் ஓசை உட்புகா. பாலை கறந்துட்டீங்கன்னா அது மறுபடியும் மடியில் ஏத்த முடியாது. சங்கு உடைஞ்சு போச்சு, ஒரு சப்தத்தை விட்டுட்டுன்னா அது அந்த சப்தத்தை மறுபடியும் சங்குக்குள்ள நிரப்ப முடியாது. அப்படி உயிர் போயிருச்சுன்னா திரும்ப உயிரை உள்ள நிரப்ப முடியாது. அப்படி காலம் போச்சுன்னா போச்சு. இன்னைக்கு 16/10/2025 காலை அல்லது இப்ப மதியானம் 12 மணி போச்சுன்னா போச்சு, அவ்வளவுதான். நோ ரிஹர்சல், எல்லாம் லைவ் தான். நம்ம லைஃபே லைவ்ல போயிட்டே இருக்கு. ரிஹர்சலோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. லைவ் ஷோ இறக்கி விட்டாச்சு, நம்ம நடிச்சுட்டே இருக்கோம், நாடகம் நடந்துட்டே இருக்கு. அப்போ இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட்டான லைஃப்னு நீங்க புரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல புரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய தத்துவம், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. சரிங்களா? இந்த பாட்டுல இதுக்கு மேல தத்துவமே இல்லை. சரிதாங்களா? அந்த லெட் மீ டெல் அ குட்டி ஸ்டோரின்னு ஒரு பாட்டு வரும்ல. சரிங்களா? அப்போ அந்த பாட்டுல சொல்றது என்ன? லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. வாழ்க்கை ரொம்ப சிறியது, ரொம்ப ரொம்ப சிறியது. இந்த கல்லு மண்ணு மலையெல்லாம் பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்கும், பொடிப்பயல். ஏன்னா அதெல்லாம் பல்லாயிரம் வருஷமா இருக்கிறது, பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகளா இருக்கிற மலை. அதான் சொல்லுவார் ஒரு பாட்டுல, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. எத்தனை பேரை பார்த்துருக்காரு. சரிதானே? நம்ம தாத்தன் பாட்டன் பூட்டன்ல இருந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு அது அப்படியே இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆனதுன்னு திரும்ப திரும்ப நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் ஷார்ட் ஆனதா இருந்தாலும் நமக்கு அடைய வேண்டிய இலக்கு ரொம்ப பெரிய இலக்கா ஒண்ணு இருக்குது. அந்த இலக்கை அடையிறது ரொம்ப சிரமம் இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்க ஹாப்பியா இருந்தா அந்த இலக்கை அடைஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள். இறை உணர்வை பெறுவது, முக்தி அடைவது, ஞானம் பெறுவது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதுக்கு ஒரு தகுதி என்னன்னா, நீங்க ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால ஓசோ சொல்லுவாங்க, லைஃப் இஸ் செலிப்ரேஷன். இந்த வாழ்க்கை எதற்காக? கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன்? எந்த ஒரு உயிராவது ஒன்றை பார்த்து ரசிச்சு மகிழ்ச்சியா இருந்திருக்கா? ஒரு மலையை பாக்குறீங்க, என்னடா மலை. சரிதானுங்களா? நான் ஒரு தடவை குடகு மலைக்கு போயிருந்தோம். இந்த கோட் பெட்டான்னு ஒரு இடம், இங்க நம்ம தொட்டபெட்டா இருக்கிற மாதிரி அங்க கொட்டபெட்டான்னு ஒரு இடம். என்ன பிளேஸுங்கிறீங்க? எப்பா, சொர்க்கம்னு ஒண்ணு வேணுமா, இது வேணுமான்னு கேட்டா சொர்க்கம் வேண்டான்னு சொல்லிடு, அதான் சொர்க்கம். அப்படி ஒரு இடம். இயற்கைனா இயற்கை. இயற்கை எங்கேயாவது அசிங்கமா இருந்து பார்த்துருக்கீங்களா? சரிதானே? இயற்கையில அசிங்கம்னு ஒண்ணு கிடையாது, எல்லாம் அழகுதான். ஏன்னா அது இறைவனுடைய வெளிப்பாடு. இந்த மலைகளை பார்த்தா அழகு, அங்க இருக்கிற மரங்களை பார்த்தா அழகு, செடிகள் பார்த்தா அழகு, உயிரினங்களை பார்த்தா அழகு, பார்க்கறதுக்கு அத்தனை சந்தோஷம். இசைய கேட்டா, அந்த காலையில் அந்த குயில்களோட இசை அங்க அவ்வளவு ரம்மியமா இருக்கு. சுவை, இல்லையா? எத்தனை நம்ம உணர்வுக்கு தான் நமக்கு தானே வாய்ப்பு.
ஏதாவது ஒரு கடலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆடோ மாடோ நாயோ நின்னு என்ன பெரிய கடல் அப்படின்னு பார்த்திருக்கா? ரசிச்சிருக்கா? ரசிப்பதற்காகவே பிறந்தவர்கள் நாம. ஒரு பாட்டு கூட வரும். ஓ ரசிக்கும் சீமானே வா. சரிதானே அந்த பாட்டு? நாம எதுக்காக பிறந்திருக்கிறோம்? ரசிச்சு 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 மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக பிறந்திருக்கிறோம். ஆனா எங்க ரசிக்கிறோம்? அதை தவிர எல்லா வேலையும் பண்றோம். சரிதானே? இந்த கண்ணு கொடுத்தது பார்த்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு, காதை கொடுத்தது கேட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு. நல்ல பாட்டு கேளுங்க, நல்ல சொற்பொழிவு கேளுங்க. இந்த நாக்கு சுவைச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு, மூக்கு ஸ்மெல் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்கு, தோல் உணர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு, மூளை சிந்திச்சு சந்தோஷமா இருக்கிறதுக்கு. நல்லது யாராவது நமக்கு நல்லது செஞ்சதை நினைச்சு பாருங்க, சந்தோஷமா இருக்கும். நாம எல்லாம் மகிழ்ச்சியா வெளியே சந்தோஷமா டூர் போய் ஜாலியா ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ விளையாண்டு ஜாலியா இருந்திருப்போம். அதை நினைச்சு பாருங்க, அப்படி சந்தோஷமா இருக்கும். அப்ப எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். சரிங்களா? ஏன் நாம சந்தோஷமா இல்லைன்னா நம்ம எதுக்கு வந்தோம்னு தெரியல. ரெண்டாவது, வந்தது எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏதோ ஒரு 10,000 வருஷம் இருக்கு போறதா நினைக்கிறோம். சரிங்களா? 10,000 வருஷம் இருக்கு போற, நமக்கு சாவே கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இருக்கிற வாழ்க்கையோட வேல்யூ தெரியல. இலக்குகளை வச்சு ஓடிட்டே இருக்கிறோம். சரிங்களா? எனக்கு இதுதான் இலக்கு, அதுதான் இலக்குன்னு இலக்குகளை வச்சு ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன? நீங்க அந்த இலக்கை நினைச்சிட்டா ஒரு டாக்டர் ஆயிட்டோ, கலெக்டர் ஆயிட்டோ, இன்ஜினியர் ஆயிட்டோ நீங்க சந்தோஷமா இருந்துருவீங்கன்னு நினைக்கிறீங்க? சான்ஸே இல்லை. அது நீங்க அடைஞ்சாலும் நீங்க சந்தோஷமா இருக்க போறது இல்லை. ஏன்னா இப்போ உங்க வாழ்க்கையில் நீங்க எத்தனையோ இலக்குகளை வச்சு அடைஞ்சிருக்கிறீங்க. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு நிரந்தரமா இல்லை, நிலைச்சு இல்லை. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கு, அப்ப அடுத்த இலக்கை வச்சு ஓடுவீங்க. இப்ப இந்த பிரசன்ட நீங்க வாழ்றீங்களா? அப்படி யாருமே பார்க்கறதே இல்லை. நாளைக்கு என்ன, நாளானைக்கு என்ன, அடுத்த வருஷம் என்ன, வாழ்க்கை நோக்கம் என்னன்னு போறமே தவிர இந்த பிரசன்ட், எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, எனக்கு மனசு நல்லா இருக்கு, என் காது நல்லா கேட்குது, கண்ணு நல்லா பார்க்குது, வாய் டேஸ்ட் பண்ணுது, உடம்பு நல்லா இருக்குது. இப்படி ஒரு ஜூம் ஒரு வாய்ப்பு எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான். மகான்களோட சிந்தனையை கேட்கறதுக்கு. நல்ல வீட்டுக்குள்ள இருக்கேன், அழகா ஃபேன் போட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்கேன். நல்ல அனுபவம் இல்லை? இல்ல? அப்ப எவ்வளவு பேர் நம்ம இதைய பிரசன்ட உணர்றோம்? நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு எத்தனை பேர் உணர்றோம்? சரிங்களா? அப்ப நமக்கு என்ன தேவை? நாம மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. சரிங்களா? அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஆனா நாம இந்த மகிழ்ச்சி மட்டும் விட்டுருவோம், மற்ற எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தொங்கிட்டு கிடப்போம். ஒரு சாதாரண விஷயம் நம்மளோட மகிழ்ச்சியை போக்கிரும். அவங்க அதை சொல்லிட்டாங்க அப்படின்னா மகிழ்ச்சி போயிடும். இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அற்ப விஷயத்துக்கெல்லாம் நம்ம மகிழ்ச்சியை தொலைச்சிடறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, வாழ்க்கை மிக மிக குறுகியது. அதான் கீதை அழகா சொல்லுது. நீ எதை கொண்டு வந்தாய்? சரிதானுங்களா? நீ எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. நம்ம கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். ஏன்னா நடத்துறது யாரு? இறைவன். அவன் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? சரி, இப்ப நீ என்ன பண்ற? ஏன் அழுகிற? உன்னோடத எதை இழந்த நீயே? அதான கேட்கிறாரு கிருஷ்ணர். எதுக்குப்பா அழுகிற? எதுக்குப்பா புலம்புற? எதுக்குப்பா கஷ்டப்படுற? நீ எதை இழந்த? நீ எதையுமே இழக்கலையே. வர்றப்ப சும்மா தானே வந்தோம்? சொல்லுங்க. சும்மா தானே வந்தோம். போறப்ப சும்மா தானே போக போறோம். நடுவுல ஏதோ வந்தது, அது போகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரிதானே? சும்மா தான் வந்தோம், சும்மா தான் போக போறோம். நடுவுல சிலது வந்தது, அது போயிட்டு போகுது. என்ன பிரச்சனை? எதுக்கு அழுகுறீங்க? உங்களோட ஏதாவது இழந்துட்டீங்களா? சொல்லுங்க. ஒண்ணும் இல்லை. எது இன்னைக்கு உங்களோட தான் இருக்குதோ நாளைக்கு அது இன்னொருத்தனு தான் மாறும். அவனுதாவே இருக்குமானா இல்ல. இன்னொரு நாள் அது இன்னொருத்தனு தான் மாறும். நீங்க இன்னைக்கு இருக்கிற வீடு சரிதானா?
உங்க வயசுக்கு பொறுத்து ஒரு 60 வயசு இருக்கீங்கன்னா இன்னும் 40 வருஷம் அதிகபட்சம். அதுக்கப்புறம் உங்க பையன்கிட்ட இருக்கும். அப்புறம் அவரு வாழ்நாள், அப்புறம் உங்க பேரங்கிட்ட இருக்கும். அவர் வச்சிருந்தா தான் உண்டு, வித்து போட்டா இன்னொருத்தங்கிட்ட இருக்கும். அவ்வளவுதானே. எதுக்கு இந்த புலம்பல்? ஒன்றும் இல்லை இந்த லைஃப்ல. நீ எதை கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அதை அனைத்தும் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. சரி, இதெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கிறோம். சும்மா வந்து சும்மா போற வாழ்க்கை. அதுக்கு எதுக்கு இத்தனை டான்ஸ்? சரிங்களா? ஒன்றும் இல்லை லைஃப். லைஃப் ஃபார் என்ஜாய்மெண்ட், செலிப்ரேஷன் தான். கொண்டாடுறதுக்கு தான் வாழ்க்கை. கொண்டாடுறதுக்கு அதுக்கு நான் அமெரிக்கா போனா தான் கொண்டாட முடியுமா? அப்படி இல்லை. நீங்க இங்கேயே உங்க வாழ்க்கையை சிறப்பா கொண்டாடலாம். அமெரிக்கா போனாலும் கொண்டாட முடியாது. ஆமா, ஓகே ஓகே. அப்ப லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆனதுன்னு முதல் புரிஞ்சுக்கோங்க. சரியா? கொஞ்ச காலத்துல இல்லாம போயிருவோம். இது கிடைத்தற்கரிய பிறப்பு. சரிங்களா? அந்த பிறப்பு இருக்கிறப்பவே சந்தோஷமா வாழ்ந்துக்கும். நிறைய பேர் சாகுறப்ப, ஐயோ எனக்கு சாவு வரக்கூடாது, சாவு வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அவன் வாழ்றப்ப ஒரு நாள் கூட நிம்மதியா சந்தோஷமா வாழவே இல்லை. உண்மையாலுமே நீங்க நிறைவா சந்தோஷமா, இப்ப யாரெல்லாம் வந்து இப்ப இளையராஜா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கெல்லாம் மரண பயம் வருமான்னு கேட்டா என்னோட பொதுவான கருத்து வராது. சாவுன்னா சரி செத்துட்டு போற அப்படின்ட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஆத்ம திருப்தி வந்துருச்சு. அது மரண பயத்தை வந்து தூக்கி வீசிடும். இப்ப எனக்குமே அந்த உணர்வு இருக்கும். இப்ப போனா போயிட்டு போற அவ்வளவுதானே. ஏன்னா இந்த பேசி பேசி எனக்கு ஒரு நிறைவு, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி வந்திருக்கு பாருங்க. அது மரண பயத்தை ஒன்றும் பண்ணாது. மரண பயம் வராது அவங்களுக்கு. அப்ப இந்த வாழ்க்கை யாரெல்லாம் என்ஜாய் பண்ணி வாழ்றாங்களோ அவங்களுக்கு மரணம் என்பது ஒரு பயமாவே இருக்காது. சரி, அவ்வளவுதான், வாழ்ந்தாச்சு, அனுபவிச்சாச்சு. ஓ, தோசை நல்லா டேஸ்டா ரசிச்சு ருசிச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா அடுத்த தோசை மேல உங்களுக்கு ஆசை வராது. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரஜினி ஒரு படத்துல சுருட்டு குடிக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்குன்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு ரூமுக்குள்ள ஃபுல்லா அருணாச்சலம்னு நினைக்கிறேன், ஃபுல்லா சுருட்டை வாங்கி அடிக்கி உள்ள அனுப்பிச்சு விட்டாராம். இவர் நைட்டு ஃபுல்லா சுருட்டை பிடி பிடின்னு பிடிச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்த நாள் காலையில வெளியே வர்றப்ப, இந்த கதவை திறந்து வெளியே வர்றப்ப உள்ள இருந்து ஒரு வாசம் குப்புன்னு அடிச்சிருக்கு. அதோட முடிஞ்சது, அவ்வளவுதான். அனுபவிச்சுட்டாரு ஃபுல்லா. சரிதானே? அது வெறுத்தே போச்சு. அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையை அனுபவிச்சுட்டீங்கன்னா போதும்னு நிறைவு வந்துடும். சாப்பிட்றப்ப கூட லபக் 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 லபக்குன்னு வீசினா இன்னும் நாளை சாப்பிடலான்னு இருக்கும். நல்லா நிறுத்தி நிதானமா நல்லா ரசிச்சு ருசிச்சு மென்னு அப்படி சாப்பிட்டு பாருங்க. ஒன்று ரெண்டுக்கு மேல சாப்பிட முடியாது. ஏன்னா நிறைவு வந்துடும். அப்படி நீங்க வாழ்க்கையை அனுபவிங்கிற நான். அப்ப அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். நம்ம அனுபவிக்கிறதே இல்லை. அப்ப சாகிற நேரத்துல வந்து நான் இன்னும் வாழணும் இன்னும் வாழணும். எப்படி வாழ்றது? காற்று இருக்கிறப்ப தூத்திக்கணும். உடம்பு மனசு நல்லா இருக்கிறப்ப நல்லா சந்தோஷமா இருந்துக்க வேண்டியதானே. அப்ப கண்டதெல்லாம் நினைச்சு புலம்பி, கண்டதை நினைச்சு கவலைப்பட்டு, கண்டதுக்கு கோவப்பட்டு, டென்ஷன் ஆகி வெறுத்து வஞ்சம் வச்சு வாழ்க்கை நீங்க தான் தொலைச்சிக்கிறீங்க. உங்க வாழ்க்கைக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கிறீங்க. சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது நம்ம தான். சரி, ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றேன். சாயங்காலம் 6 மணிக்கு தவம் நடக்குதுல்ல இன்னைக்கு, அதுக்கு வருவீங்களா? எவ்வளவு பேர் வருவீங்க? சாயங்காலம் தவத்துக்கு எவ்வளவு பேர் வருவீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். அப்பா, 17, 18. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சாயங்காலம் தவத்துக்கு வர்றவங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்பா, 32 பேர். இன்னும் தம் ஃபிங்கர்ல ஒரு 4 பேர், கிளாப்பிங்ல ஒருத்தர். சரி, ஹேண்ட் ரைஸ்னா ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். பரவாயில்ல, நிறைய பேர் தவத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு.
ஏன்னா இந்த பேட்ச் தான் நீங்க இந்த அளவுக்கு உங்களை வந்து டியூன் பண்ணி கொண்டு வர்றோம். இல்லாட்டி அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். உங்க பேட்ச் ரொம்ப நல்ல பேட்சா போயிட்டு இருக்கு. இந்த இருக்கிற ஒரு 600 பேர் என்னவோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 600 பேர் எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துருங்க கர்மாவில இருந்து. எங்க கூட அப்படியே பிடிச்சிட்டு வந்துருங்க. வேற வழி இல்லை. நாங்க ஓடுற ஓட்டத்துக்கு நீங்களும் ஓடி வந்துட்டே இருக்கணும். சரி, இப்போதைக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பழகிடுச்சுன்னா அப்புறம் அது தெரியாது. ஓகே, ஒரு 58 65 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியாம இருக்கலாம், பழகிக்கோங்க. இந்த தர்மரு யாரோ ஒருத்தன் பிச்சை கேட்டு வந்தானாமா. காலையில பிச்சை கேட்டு வந்திருக்கான். வந்தவனுக்கிட்ட பிச்சை போடுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு வா நான் போடுறேன்னு சொன்னாராமா. சரிதானா? அப்போ சொல்லிட்டாராமா. பீமன் இருக்காருல்ல, பீமன் வந்து ஒரு பெரிய மத்தாளத்தை எடுத்துட்டு போய் நடு தெருவில் நின்றுட்டு அந்த மேளத்தை அடிச்சு, எங்கள் அண்ணன் யமனை வென்று விட்டார், எங்கள் அண்ணன் காலத்தை வென்று விட்டார் அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடந்தானாம். இவருக்கு தர்மருக்கு ஒரே டேய் என்னடா லூசு மாதிரி அங்க போய் எங்க அண்ணன் தர்மர் யமனை வென்றுட்டாரு, காலத்தை வென்றுட்டாரு, அவருக்கு வந்து மரணமே இல்லை அப்படி இப்படின்னு உளறிட்டு கிடக்குற. அது ஒண்ணும் இல்லைனா, நீ வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்தானா, பிச்சை கேட்டானா, நீ என்ன சொன்ன? நாளைக்கு வா போடுறேன்னு சொன்னையா? அதை நினைச்சுதான் நான் இது சொன்னேன். என்ன நினைச்சு சொன்னேன்? நாளைக்கு நீ காலையில உயிரோடு இருப்பேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? சொல்லுங்க. நாளைக்கு காலையில தர்மர் 24 மணி நேரம் கழிச்சு உயிரோடு இருக்கிறதுக்கு நிச்சயம் இருக்கா? இல்ல அந்த பிச்சைக்கார உயிரோடு இருக்கிறதுக்கு நிச்சயம் இருக்கா? அப்படியே நீங்க 2 பேரும் உயிரோடு இருந்தாலும் உங்கள்கிட்ட பொருள் ஒன்று போடுவதற்கு இருக்குங்கிற நிச்சயம் இருக்கா? அவன் உங்கள்கிட்ட வாங்குற சூழல்ல தான் இருப்பாங்கிறதுக்கு நிச்சயம் இருக்கா? நீ கொடுக்கிற சூழல்ல தான் இருப்பீங்கிறதுக்கு நிச்சயம் இருக்கா? எதுவுமே நிச்சயமற்ற வாழ்க்கையப்பா. நாளைக்கு நீ இருப்பியான்னு தெரியாது, அவன் இருப்பானான்னு தெரியாது, யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. நிச்சயமற்ற வாழ்க்கை. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த 50 பேர் நீங்க எல்லாம் வந்து காலத்தை வென்றவர்கள். சரியா? தர்மன் மாதிரி நான் சாயங்காலம் வந்துடுவேன் நம்பிக்கையில சொல்றோம், அதை பத்தி தப்பில்லை. பட் வருவோமாங்கிறது தெரியாது. உண்மை என்ன தெரியாது. இன்னைக்கு டிக்கெட் கொடுத்தா டாடா காட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன நெகட்டிவா பேச நினைச்சுக்காதீங்க, உண்மை இது, உண்மை இது. சரிதானுங்களா? இழுத்த மூச்சு நின்னா போச்சு. இன்னைக்கு படுத்தவன் நாளைக்கு எந்திரிக்கிறது இல்லை நிறைய பேர். யோசித்து பாருங்க உண்மைய. எல்லாரும் வயசாகி தான் சாகுறான்னு இல்ல, நல்லா இருந்தவன் இன்னைக்கு, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை. அதான் வள்ளுவம் சொல்லுது, நேற்று இருந்தவன் இன்னும் இன்று இல்லை அப்படிங்கிறதா உலகத்தினுடைய நியதி. இப்ப நாளைக்கு நம்ம இருப்போமானா தெரியாது. நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை ஒரு கதையா சொல்லுவேன். இப்ப உங்களை கொண்டு போய் அமெரிக்காவில் 1 டே டூர், இப்ப மணி 1 மணி, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இறக்கி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இறக்கி விட்டாங்க, அமெரிக்காவில் கால் வச்சுட்டீங்க. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஃப்ளைட்ல ரிட்டர்ன் கால் வைக்கணும். 24 ஹவர்ஸ் உங்களுக்கு அமெரிக்காவை நீங்க சுத்தி பார்த்துக்கலாம், ஃப்ரீ உங்களுக்கு. சரிங்களா? எந்த டிராவல் கேட்டீங்கனாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி, இப்ப எப்படி சுத்தி பார்ப்பீங்க? எப்படி சுத்தி பார்ப்பீங்க? என்ன பிளான் போடுவீங்க? இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சரிதானே? இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அமெரிக்காவில் எந்தெந்த இடம் இருக்கு, கூகுள் மேப்ல பார்த்து என்ன இடம் போகணும், எந்தெந்த இடம், எவ்வளவு நேரம், எது பக்கம் எது தூரம். சரி, எப்படி எப்படி இருப்பீங்கல்ல. சாயங்காலம் 6 மணிக்கு இறங்கணுனையும் அங்க இருக்கிறவர் சொல்றாரு, வாங்க ஹோட்டல்ல போய் ஒரு ரூம் போட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில இருந்து சுத்தி பார்க்கலாம்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அட போயா, நீயும் உன்ற புத்திமதி ரூமும். சரிதானா? ஏறுங்க பஸ்ல. 6 மணி ஆச்சா? 6 மணியா? அடுத்து பக்கத்துல எங்க என்ன ஷோ இருக்குது? எங்க ஈஃபில் டவர் இருக்குது, அது எங்க இருக்குது, இது எங்க இருக்குது? 8 மணி வரைக்கும் எது ஓப்பன் இருக்கும், 9 வரைக்கும் எது ஓப்பன் இருக்கும் நைட்டு? சரிதானுங்களா? நைட் ஏதாவது ஓப்பன்ல இருக்குமா? போய் பார்க்க முடியுமா? 12 மணி வரைக்கும் பார்க்க முடியுமா? சரி, ஒரு 2 மணி நேரம் அப்படியே பஸ்லயே நாங்கள் தூங்கிக்கிறோம். காலையில் 3 மணிக்கு எங்க போகலாம், 5 மணிக்கு எங்க போகலாம்?
ஏமா அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடல வேண்டாம், பார்சல் வாங்கிடு, ஆர்டர் பண்ணிடு முதல்லயே. பஸ்ஸில் போக போக பார்த்துட்டே தின்னுட்டு போவோம், என்ன இப்போ பிரச்சனை? சரிதானே? சுத்துவோமா மாட்டோமா? நான் சுத்துவேன், நீங்க சுத்துவீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 24 ஹவர்ஸ் முடிஞ்சது, அமெரிக்கா பார்க்க முடியாது. வெரி மேக்சிமம் எதை பார்க்கணுமோ பார்த்துடுறேன். ஒரு நொடியை கூட மிஸ் பண்ணாம, ஒரு நொடியை கூட மிஸ் பண்ணாம. அப்ப ஏதாவது வண்டி வந்து லேட்டா வந்துருச்சுன்னா, யோ உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, எங்களுக்கே ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுல அரை மணி நேரம் கழிச்சு வர்ற, சத்தம் போடுவோம். நிறைய இடத்த போய் அப்படியே தீவிரமா பார்ப்பீங்க, அவ்வளவு தீவிரமா பண்ணுவோமா? ரைட்டு. சரி, உங்களுக்கு ஒரு வாரம் அங்க இருக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டாங்க, எப்படி பார்ப்பீங்க? 6 மணிக்கு போனா, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம், ஒரு வாரம் டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொரு நாளுக்கு பிளான் பண்ணி போவீங்க. ஒரு மாசம் இருக்கிற டைம் கொடுத்துட்டாங்க, போய் 2 நாள் ஜெட்லாக் ஆயிடுச்சுங்க. 2 நாள் போய் படுத்து எழுந்திரிச்சு ரெடி ஆகி அப்புறம் 28 நாள் இருக்குல்ல, பொறுமையா போ. சரிங்களா? சரி, ஒரு வருஷம் டைம் கொடுத்துட்டாங்க, போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்பீங்க. அப்புறம் வாரத்துக்கு ஒரு இடத்துக்கு போவோம், 52 வாரம் இருக்குல்ல, 360 நாள் இருக்குல்ல, வாரத்துக்கு ஒரு இடத்துக்கு போவோம், பொறுமையா போவோம்ப்பா என்ன. லைஃப் டைம் கார்டு கொடுத்துட்டாங்க, நீங்க எந்த இடத்தையும் சுத்தி பார்க்க மாட்டீங்க. உண்மையாலுமே அமெரிக்கால இருக்கிறவனை விட டூருக்கு போனவன் தான் அதிகமா சுத்தி பார்த்திருப்பான். நீங்க இருக்கிற ஊர்கள்ல யாராவது டூர் வருவாங்க, அவன் தான் எல்லா கோயிலையும் போய் 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 சுத்தி பார்த்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு போயிடுவான் 2 நாள்ல. நீங்க உங்க ஊர் கோயிலுக்கு இன்னும் போயிருக்க மாட்டீங்க. அவன் சொல்லிட்டு போவான் அந்த இடம் நல்லா இருக்குது, நமக்கு அப்பதான் ஓ அங்க நல்லா இருக்குதான்னு கேட்பேன். அப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம என்ன நினைக்கிறோம்னா, அமெரிக்கால கிரீன் கார்டு வாங்கி விட்ட மாதிரி இந்த லைஃப் எப்பவுமே முடியாதாட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா உண்மை என்ன, அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்காவது 24 ஹவர்ஸ் டைம் இருந்தது அமெரிக்காவை சுத்தி பார்க்கறதுக்கு, நமக்கு அதுக்கு கூட டைம் சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ 1 மணி ஆச்சு, 1 மணிக்கோ 1:30 மணிக்கோ நம்ம இருப்போமான்னு தெரியாது. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எதுக்காகன்னா, பயப்படுறதுக்காக அல்ல, நீங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்காக நான் சொல்றேன். இப்ப ட்ரெயின் ஸ்நேகம் பார்த்துருப்பீங்களா? ட்ரெயின்ல ஆப்போசிட்ல சைட்ல எல்லாம் உட்காந்து வர்றவங்க கிட்ட ஜாலியா இருப்பீங்கல்ல, சந்தோஷமா பேசுவீங்களா? நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஜாலியா பேசுவோம். இந்தாங்க பழம் சாப்பிடுங்க, அவங்க பிஸ்கட் கொடுப்பாங்க சாப்பிடுங்க, இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க, அதெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஏன்? ஏன்னா அவன் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்க போறான், அவன் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்க போறான். அதனால அன்பை பகிர்றீங்க, சந்தோஷமா இருந்துக்கிறீங்க. சரிதானா? இதே அவன் இறங்குறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க கூடயே டிராவல் பண்றான்னா இவ்வளவு அன்பெல்லாம் வராது. சரிதானே? வாழ்க்கை முழுக்க உங்க கூடயே இருக்கிறவங்ககிட்ட நீங்க இந்த அன்பை ஷேர் பண்றீங்களா? எவனே தெரியாதவன், யாருன்னே தெரியாதவனா நல்லா இருக்கிறீங்களாங்கிறீங்க, வாழ்க வளமுன்னு சொல்றீங்க, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்குறீங்க. புரியுதா? ஏன்னா அவர் இப்ப அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, அதான் கரெக்ட். ஆனா நாம எந்த ஸ்டேஷன்ல இறங்குவோன்னு தெரியலையே, அடுத்த ஸ்டாப் வரைக்கும் போமானே தெரியலையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, அப்ப இன்றே கடைசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன? இன்றே கடைசி, இன்னைக்கு தான் லாஸ்ட் டே அப்படி நினைச்சுக்கோங்க. எப்படி வாழணும்? செம்மையா வாழணும். சரிதானா? ஒவ்வொரு வேலையும் செய்யறப்ப இதுதான் என்னோட கடைசி வேலை அப்படி செய்யணும், ஃபுல் எஃபர்ட்டோட செய்யணும். அதிகம் இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் நான் ஸ்பீச் கொடுப்பேன்னு தெரியாது, என்னோட மேக்சிமம் எஃபர்ட் கொடுத்து ஸ்பீச் கொடுத்துடணும். ஏன்னா தெரியாது. சரிதானா? இது கூட என்னோட கடைசி உரையா இருக்கலாம், யாருக்கு தெரியும், சொல்ல முடியாது. நம்பிக்கை நம்ம 120 வருஷம் இருக்க போறோம், உலக அமைதி பார்க்க போறோங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியாது. அமைதி படையில அந்த பெரிய சத்யராஜுக்கு ஏதோ ஆயில்ல பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஹோமம் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஐயர் வந்திருப்பார், உங்களுக்கு ஆயில்ல பிரச்சனையும் பாரு. சரிதானா? அவர் திருப்பி கேட்பாரு,
எல்லாரோட ஜாதகத்தையும் பாக்குறீங்களே ஐயரே, உங்களோட ஜாதகத்தை பார்த்துருக்கீங்களோ அப்படிம்பாரு. நல்லா பார்த்துருக்கேன். உங்களோட ஆயுசு எத்தனை வருஷம்? 80 வருஷம். நல்ல கெட்டி அப்படின்னு சொல்லுவாரு. துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவார். ஸ்பாட் அவுட்டு. அப்ப எப்ப என்ன நடக்கும்னெல்லாம் உண்மையாலுமே தெரியாது. அதை நீங்க ஒரு பக்கம் மனசுல வச்சுக்கோங்க. நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. சரிதானே? யாரை பத்தியும் வருத்தம் வேண்டாம், யாரை பத்தியும் வெறுப்பு வேண்டாம், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம், வஞ்சம் வேண்டாம். ஏன்னா நாளைக்கு இருப்போமான்னு தெரியல. இதை விட ரொம்ப முக்கியம், ஒரு ஷாக்கா இருக்கும். உங்க கூட இருக்காங்கல்ல, கணவனோ மனைவியோ குழந்தையோ மாமனோ மச்சானோ அக்காளோ தம்பியோ, சரிதானா? அவங்க நாளைக்கு இருப்பாங்களா? தெரியாது, தெரியாது. போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிட்டியே போயிட்டியேன்னு அடிச்சுட்டு அழுகிறது. இருக்கிறவங்க போய் பார்க்கறது இல்ல, பேசுறது இல்ல, சந்தோஷமா வச்சுக்கிறது இல்ல. புரியுதா இல்லைங்களா? இப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. சரி, உங்க கணவர் இல்லைன்னா பரவாயில்லையா? சொல்லுங்க. அவர் தானே உங்களுக்கு பிரச்சனை. அவர் இல்லைன்னா பரவாயில்லையா? மனைவி தானே பிரச்சனை. அவங்க இல்லைன்னா பரவாயில்லையா? இல்லைன்னா பரவாயில்லையா? ஏத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல. உண்மையாலுமே நாளைக்கு அவங்க இருப்பாங்கங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. சரிங்களா? இதுதான் லைஃப். நான் சொல்றது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம், இதுதான் சத்தியம். எது எப்ப என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இருக்கிற வாழ்க்கைய எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ முடியுமோ வாழுங்க. அதானே. அதான் சொல்லுவாங்க, கற்பை தவிர எதை வேணா நீங்க விட்டு கொடுக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. ஆமா. ஆனால் எதற்காகவும் மகிழ்ச்சியை விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம அற்ப விஷயத்துக்கெல்லாம் நம்ம மகிழ்ச்சியை சந்தோஷத்தை விட்டு கொடுத்துடுறோம். புரியுதுங்களா? அப்ப ரொம்ப கவனமா இருங்க. இந்த லைஃப் வந்து மிகப்பெரிய gift. அது லைஃப் கிடைச்சது வந்து வேல்யூ தெரியல நமக்கு, அதான் பிரச்சனை. சரிதானா? இந்த லைஃபோட வேல்யூ நமக்கு என்ன பெருசா தெரியல. ஒரு தங்கத்தோட வேல்யூ தெரியலனா எப்படி தங்கம் வந்து நம்ம பராமரிப்போம்? அப்போ வேல்யூ எப்படி தெரியும்? தங்கத்தோட வேல்யூ உங்ககிட்ட கொடுத்தா நீங்க பத்திரமா வைப்பீங்க. ஒரு குரங்கு கிட்ட கொடுத்தா என்ன பண்ணும்? அது தூக்கி வீசும், குப்பைக்குள்ள வீசும். ஏன்? வேல்யூ தெரியல. அது மாதிரி இந்த வாழ்க்கையோட வேல்யூ எனக்கு தெரியல, இந்த நேரத்தோட வேல்யூ எனக்கு தெரியல. இப்ப நேர கொலை பண்ணிட்டு இருக்கோம் நிறைய நேரத்தை. சரிதானுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ அன்பர்களே, பணத்தை விட்டா சம்பாரிச்சுக்கலாம், நேரத்தை விட்டா சம்பாதிக்கவே முடியாது. இதான் விவேகானந்தர் சொல்லுவார். கடிகாரத்தை பார், ஓடுவது முட்கள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை. எழுதி வச்சுக்கோங்க. கடிகாரத்தை பார், ஓடுவது முட்கள் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரிங்களா? ஒவ்வொரு நாள் விடியும் போதும் அந்த மரத்தை அறுக்கிறதுல ஒரு அருவை போட்டாச்சு, அடுத்த நாள் விடியுது ஒரு அருவை போட்டாச்சு, அடுத்த நாள் விடியுது ஒரு அருவை போட்டாச்சு. ஒரு நாள் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு பர்த்டே வருதுன்னா ஒரு வருஷம் முடிஞ்சுது, ஒரு வருஷம் முடிஞ்சது. சரிங்களா? எங்க ஆசிரியர் விளையாட்டா சொல்லுவாரு, டெய்லியும் கேலண்டர் கிழிக்கிறப்ப விளையாட்டா சொல்லுவாரு, நீ என்னத்த கிழிச்ச அப்படின்னு பாத்துக்கோ அப்படிம்பாரு. டெய்லியும் கேலண்டர் கிழிக்கிறப்ப நேத்து நீ என்ன கிழிச்ச, என்ன செஞ்ச, உனக்கோ மற்றவங்களுக்கோ நல்லது செஞ்சியா அப்படி கேளு. சரிதானே? சந்தோஷமா இருந்தியா, மகிழ்ச்சியா இருந்தியா, நிறைவா இருந்தியா, ரசிச்சு வாழ்ந்தியா, இருக்கிறதுல திருப்தியோடு இருக்கிறியா, நன்றி உணர்வோடு இருக்கிறியா? சரிங்களா? உண்மையாலுமே மகிழ்ச்சி புறம் சார்ந்ததல்ல, அகம் சார்ந்தது. சரிங்களா? அப்ப காலம் உயிர் போன்றதுன்னு புரிஞ்சுக்கோங்க.
இந்த டைமை ஒரு நொடிய கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இன்ட்டு 60 நிமிடம் இன்ட்டு 60 நொடி போட்டீங்க, 84,600 நொடிகள் ஒரு நாளைக்கு நமக்கு கொடுக்கப்படுது. 84,600 செகண்ட்ஸ். டெய்லியும் காலையில் நீங்க எந்திரிக்கிறப்ப இறைவன் உங்களுக்கு கொடுக்குறான். இந்த வச்சுக்கப்பா 86,000 நொடி வச்சுக்கோ, சந்தோஷமா இருன்னு கொடுக்குறான். ஒரு 86,400 ரூபா காலையில் உங்க கையில கொடுத்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும்ல? சரிங்களா? ஜாலியா செலவு பண்ணுவீங்களா? வெட்டியா செலவு பண்ணுவீங்களா? வெட்டியா பண்ண மாட்டோம். சிந்தனையில தெளிவா இருக்கிறவங்க வெட்டியா செலவு பண்ண மாட்டாங்க. 10 பைசா வெட்டியா செலவு பண்ண மாட்டீங்க. அதனால இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மை உணர்ந்தவர்கள் ஒரு நொடிய கூட வீணாக்க மாட்டார். இந்த அஜித் ஒரு படத்துல சொல்வார்ல, என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடான்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நம்ம லைஃப்பை ஒவ்வொரு நொடியும் நம்ம செதுக்கணும். திட்டமிட்டு வாழணும். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொன்னேன், ப்ராப்பரா டைம் டேபிள் போடணும். இன்னைக்கு அது உங்களுக்கு போடலான்னு நினைச்சேன், பட் டைம் பத்தல. நம்ம இப்போ தவம் பண்ணணும் கண்டிப்பா. சரி, அடுத்த வகுப்புல நான் அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க எல்லாம் உங்களோட டைம் டேபிள் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு பாருங்க எத்தனை மணி நேரத்தை வீணாக்கிறோம். இந்த செல்போனுக்குள்ளேயும், இந்த டிவிக்குள்ளேயும், இந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயும். இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா? செல்போன், கம்ப்யூட்டர் எல்லாம் நம்ம நேரத்தை சுருக்கிறதுக்காக. இப்ப இங்கிருந்து நான் ஒரு செய்திய அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்கு அனுப்பணும்னா அன்னைக்கு எத்தனை நாள் கழிச்சு போகும்? பல வருஷத்துக்கு முன்னாடி போறதுக்கு வழியே இல்லை, நடந்துதான் போகணும், இல்லாட்டி புறா தூது போகணும். அது எத்தனை நாள் பறக்கும்னு தெரியல, இல்லையா? அப்போ பல நாள் ஆகும் அந்த செய்தி போறக்கு. இந்த இம்சையரசன் 23ஆம் புலிகேசியில ஒருத்தர் வருவார்ல, ஞான அது என்னோ சொல்லிட்டு வருவாரே, வாயில நுழையாத அவருக்கு சரியா, ஞானப்பழம்னா ஏதோ ஞானம் ஞானம் சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பாரு அவரு. அந்த மன்னன் வந்து போருக்கு வரான்னு தூது சொல்லியிருப்பான். அவன் போருக்கு வந்துட்டே போயிருப்பான். அவன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒற்றன்னு சொல்லுவான், இந்த மாதிரி அந்த மன்னன் உங்க மேல வந்து போர் தொடுக்க வர்றாராமா அப்படின்னு. சரிதானே? டேய், அவன் வந்துட்டே போயிட்டான்டா. அப்படிதான் இருக்கு நம்ம செய்தி. இன்னைக்கு வித்தின் செகண்ட்ல உலகம் முழுக்க பேச முடியுது, பார்க்க முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. அப்ப நம்ம நேரத்தை சுருக்குவதற்காகத்தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சி. அன்னைக்கு காசி போயிட்டு வரணும்னா போயிட்டு வருவானான்னு தெரியாது, இன்னைக்கு காலையில போனா சாயங்காலம் வந்துடலாம், வேக வாகன வசதி. அப்ப இதெல்லாம் எதுக்கு வந்தது? காலத்தை சுருக்கி. அன்ற காலத்துல காத்தால சமையல் கட்டுல போனா நைட்டு வரைக்கும் அந்த அம்மா அங்கேயே இருக்கணும், வேற வேலையே பண்ண முடியாது. ஆட்டணும், அரைக்கணும், கழுவணும், அத்தனை வேலை இருந்துட்டே இருக்கும், நிக்காம வேலை செய்யணும். இன்னைக்கு அப்படி இல்லை. காலையில் 1 மணி நேரம் உள்ள போறீங்களா, குக்கர் அங்க வேகுது, சரிதானுங்களா? இந்த பக்கம் மாவு போட்டா அரைக்குது, ஆட்டுற வேலை இல்லை. அரைக்கிறது மிக்ஸி இருக்குது, துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது. சரிங்களா? தண்ணி சேர்ந்த வேண்டியது இல்லை, சுவிட்சை போட்டா மோட்டர்ல தண்ணி வருது. நீ விலை கழுவுறது ஒண்ணுதான் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கும் மிஷின் வந்துருச்சாமா இப்போ. சரிதானா? அஹ். அப்போ எல்லாத்துக்கும் மிஷின் கண்டுபிடிச்சு நேரத்தை மிச்சம் பண்ணோம். ஆனா அன்னைக்கு இருந்த நம்ம பாட்டிக்கும் நேரம் இல்லை, இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கும் நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லையா? உண்மையாலுமே இருக்குது, ஊருப்பட்ட நேரம் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம திட்டமிட்டு பயன்படுத்துறது இல்லை, வேஸ்ட் பண்றோம், நேர கொலை செய்கிறோம் என்று சொல்கிறாங்க. வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ரீல்ஸ் பார்த்து, யூடியூப் பார்த்து, கண்டதை பார்த்து அல்லது கண்டதை பேசி வெட்டி நாயம் பேசுறோம். அமெரிக்காவில் ஒரு நாள் இறக்கி விட்டா வெட்டி நாயம் பேசிட்டு உட்காந்துருப்பீங்க? சொல்லுங்க. இந்த வாழ்க்கை கிடைத்தற்கரியது. சரி, அதுக்கு நியாயம் பேச வேணாம்னு சொல்ல, நல்ல நியாயம், தேவையான நியாயம் பேசுங்க. உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ பயனுள்ளதா உங்க நேரத்தை மாத்திக்கோங்க, புண்ணியம் தர்றதா மாத்திக்கோங்க. உங்க நேரத்தை எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுல நீங்க வளர்ச்சியை பார்க்கலாம். உடல் பயிற்சிக்காக உங்க நேரத்தை ஒதுக்குறீங்களா, உடல் ஆரோக்கியத்துல நீங்க மேம்படுவீங்க.
மன அமைதிக்கான தியானத்துல உங்க நேரத்தை இன்வெஸ்ட் பண்றீங்களா? உங்க மன அமைதி பயங்கரமா growth ஆகும். அல்லது உறவுகளோட இருக்கிறதுக்கு உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்களா? உறவுகள் மகிழ்ச்சியா இருக்கும். அல்லது பொருளை பெருக்குவதற்கு உங்க நேரத்தை இன்வெஸ்ட் பண்றீங்களா? பொருளாதாரத்துல நீங்க பெருகி செல்லலாம். வெட்டியா உட்கார்ந்து செல்போனையும் டிவிலையும் கண்டதையும் தேவையில்லாத நியாயம் பேசிட்டு எத்தனை மணி நேரத்தை வீணாக்குறீங்க? என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அது? சம்பாரிச்சது கொண்டு போய் குப்பையில கொட்டுற மாதிரி அது. சரிதானுங்களா? அப்ப நீங்களே சிந்தனை செய்யுங்க, எவ்வளவு நேரத்தை வீணாக்குறோம். இந்த பிறவி இறை உணர்வுக்கான பிறவி, கிடைத்தற்கரிய பிறப்பு. ரமண மாலையில தான் இளையராஜா ஐயா அந்த பாட்டை பாடிப்பாங்க. இன்றொரு நாள் கழிந்தது என் வாழ்நாளில். அந்த பாட்டு உங்களுக்கு அனுப்புற, கேளுங்க. இன்றொரு நாள் கழிந்தது என் வாழ்நாளில். அந்த பாட்டுல இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்குமா? கிடைச்சாலும் இப்படி ஒரு குரு கிடைப்பாங்களா? இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு உண்மை உணர்றது கிடைக்குமா? சொல்லுங்க. தெரியாது. புரியுது? அப்ப இது கிடைத்தற்கரிய விஷயம். இது பிடிச்சு நம்ம உயர்ந்து போய்க்கணுமா இல்லையா? அதுக்கு நீங்க என்ஜாய் பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றேன். சாப்பிட்றப்ப நல்ல திருப்தியா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. கேட்கிறப்ப நல்லா ரசிச்சு கேளுங்க. பேசுறப்ப நல்ல இன்வால்மெண்டோட அந்த விஷயத்த பண்ணுங்க. முழு கவனத்தோட பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. முழு கவனத்தோட தான் வாழ்றது. ஒவ்வொரு க்ஷணத்தையும் ரசிக்கணும்னு சொல்றாங்க. ஒரு டீயை குடிக்கிறீங்கன்னா நல்லா ரசிச்சு ருசிச்சு நல்லா குடிங்க. அதுக்கு பேர் தேநீர் தியானம்னு பேர். சரிதானுங்களா? ஓஷோ கூட சொல்லுவாரு, ஒரு சிகரெட் நீங்க குடிச்சா கூட ரசிச்சு குடிங்களேன், அவன் அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடுவான். ஆமா, இதெல்லாம் தான் ரசிச்சு வாழ்ந்தோம்னா பிரச்சனையே இல்லை. அப்ப உங்க வாழ்க்கைய சந்தோஷமா ரசிச்சு மகிழ்ந்து உணர்ந்து வாழுங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஒரு நொடிய கூட நீங்க வீணாக்க கூடாது. இருக்கிறதுலே பெரும்பாவம் காலத்தை வீணாக்குவது தான். இந்த காலத்தோட வேல்யூ எனக்கு தெரியல, அதான் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிறவியோட முக்கியத்துவம் என்ன, நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்ன, அதில் நாம் செய்ய வேண்டிய செயல் என்னன்னு புரியாததால இந்த காலத்தை நிறைய விரயமாக்குறோம், வீணாக்குறோம். இனி உங்க லைஃப்ல ஒரு நொடி கூட வீணாக கழியக்கூடாது. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்? பிளான் பண்ணு. வடிவேல் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணு. விஐபிஸ்க்கெல்லாம் பிளான் இருக்கும் தெரியுமா? சார் நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும் சார், 5:05க்கு நீங்க பாத்ரூம் போகணும் சார், 5:10க்கு நீங்க டாய்லெட் போகணும் சார், 5:15க்கு நீங்க குளிக்கணும் சார், 5:20க்கு நீங்க ரெடி ஆகணும் சார், 5:30க்கு நீங்க யோகா பண்ணணும் சார், 5:50க்கு நீங்க தியானம் பண்ணணும் சார், 6 மணிக்கு நீங்க பர்ஃபெக்டா ஒரு வாக்கிங் போகணும் சார், 7 மணிக்கு நீங்க ரெடி ஆகணும் சார், 7:30க்கு டிஃபன் சாப்பிடணும் சார், 8 மணிக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் அப்பாயின்மெண்ட் சார், 8:10க்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் சார், 8:40க்கு நீங்க ஒரு கம்பெனி விசிட் பண்றீங்க சார். இப்படி இருக்கும். ஆமா, பர்ஃபெக்டா இருக்கும். விஐபிஸ் எல்லாம் பாருங்க, நீங்க நினைச்சோன்னே யாரையும் போய் பார்க்க முடியாது, அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர் எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்காரு வர சொல்லுவாங்க. சார் நீங்க ஒரு 4:25க்கு வந்துருங்க சார், 4:35 வரைக்கும் சார் ஃப்ரீயா இருக்காரு அப்படிமாங்க. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நீங்க 4:25 கரெக்டா அங்க இருக்கணும், இருந்தாதான் அப்பாயின்மெண்ட், இல்லாட்டி இல்ல பார்க்க முடியாது. அவரு அவர் அடுத்தடுத்த ஷெட்யூல்ல போவார். அப்ப அவ்வளோ பெரிய வெற்றியாளர்கள் அவங்களே டைமை மேனேஜ் பண்றாங்க. காலத்தை நீங்கள் நிர்ணயிக்கவில்லை என்றால், நிர்வகிக்கவில்லை என்றால் காலம் உங்களை நிர்வகிக்கும். டைம் உங்களை மேனேஜ் பண்ணும். நீங்க தான் டைமை மேனேஜ் பண்ணணும். உங்க மனசை நீங்க தான் ஆளணும், உங்க மனசு உங்களை ஆளக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? காலத்தை நான் நிர்ணயம் பண்ணணும். நான் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேன், 5 மணிக்கு தியானம் பண்ணுவேன், 6 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன், 7 மணிக்கு சமைப்பேன், 8 மணிக்கு சாப்பிடுவேன். என் காலத்தை நான் நிர்ணயம் பண்ணணும். அடுத்தவன் நிர்ணயம் பண்ணா நீங்க அடிமைன்னு அர்த்தம். நீங்க அடிமையா அரசனாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். என் லைஃப நான் வாழ்ந்தா நான் அரசன். சரிதானுங்களா? என் லைஃப் யாரோ சொல்ற மாதிரி மற்றவங்களோட
ஒரு வாழ்க்கை முறைக்கு நான் உட்படுத்திட்டேன் அப்படின்னா நான் அடிமைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப நல்லா சிந்திச்சு தெளிவா உங்க லைஃபுக்கு ஒரு டைம் டேபிள் போடுங்க. நான் அடுத்த வகுப்புல அதை பத்தி சொல்றேன். சரிங்களா? ஒரு நொடிய கூட வீணாக்காதீங்க. ஒவ்வொரு க்ஷணத்தையும் மகிழ்ச்சியா வாழுங்க. இதுதான் செய்தி. அது என்ன வேணா நடக்கட்டும். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். சரியா? உசுறு இருக்கு, வேற என்ன வேணும்? உல்லாசமா இருப்பேன். ஒன்னும் சாகலையில நீங்க உயிரோட தானே இருக்கீங்க. சரிதானே? என்னவோ நடந்துட்டு போகுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரிதானே? என்னவோ நடந்துட்டு போகுது. நீங்க சந்தோஷமா இருங்க. அதுவே நல்லதுதான். அதுக்கு மேல நல்லது அதான் இயேசு மகான் ஒரு இடத்துல சொல்வார், எப்படியாவது மகிழ்ச்சி விட்டுரு. சொல்லுவாங்க கேடு கேட்டா போ, நல்லா இருப்போ அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி நீ என்ன வேணா பண்ணிக்கப்பா, ஆனா மகிழ்ச்சியா இருப்பான். புரியுதுங்களா? கிடைத்தற்கரிய வாழ்க்கை ரொம்ப குறுகிய வாழ்க்கை. அதை திட்டமிட்டு சந்தோஷமா வாழுங்க. அற்பமான சின்ன சின்ன விஷயத்துக்காக உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை இழக்காதீங்க. யாருக்காகவும் உங்க வாழ்க்கை சந்தோஷத்தை இழக்காதீங்க. இது உங்க வாழ்க்கை. உங்களோட சந்தோஷம் அடுத்தவங்களை நம்பித்தான் இருக்குதுன்னா நீங்க தான் மிகப்பெரிய முட்டாள்னு அர்த்தம். உலகத்தின் மிகச்சிறந்த முட்டாள் நீங்க தான். என்னோட சந்தோஷம் லட்டுலயா இருக்கு, என்னோட சந்தோஷம் பொருளையா இருக்கு. அடுத்தவங்க கிட்ட உங்க சந்தோஷம் இல்லை. உங்க சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கு, உங்க மனசுல இருக்கு. சரிதாங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் சரியா இருந்தா போதும்னு நீங்க புரியணும். சரிதானா? அவங்க சரியா இருந்தா, இவங்க சரியா இருந்தா, அது சரியா இருந்தா, இது சரியா இருந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னா நான் டிபெண்டா இருக்கிறேன். ஐ எம் இண்டிபெண்டன்ட் சோல். இல்லையா? நான் சுதந்திரமான ஆத்மா. எனக்கு எதுவுமே டிபெண்டன்ட் கிடையாது. ஆனா நாம டிபெண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தவங்களை சார்ந்து வாழ்றோம். அப்ப அவர்கள் செய்கிற தவறு என்னை பாதிக்குதுன்னா நீங்க தப்பா வாழ்றீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். யாருக்காகவும் எதுக்காகவும் கவலைப்படாது. எதுக்காகவும் துக்கப்பட வேண்டாம். ஹாப்பியா இருக்கு. ஓகே. சரி, ரைட்டு. டைம் ரொம்ப அதிகமாயிருச்சு. மெடிடேஷன் போலாமா? ஓகே. 315 பேர் இருக்கீங்க. நான் தொடங்கினப்ப 265 பேர் தான் இருந்தீங்க. 50 பேர் அதுக்கப்புறமா வந்திருக்கிறீங்க. அதனால நான் உங்க எல்லாத்துக்கும் தாழ்மையான வேண்டுகோள் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து டைமுக்கு வாங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன், செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? 12 மணிக்கு ஸ்பீச் வைப்பேன்னு. நீங்க 50 பேர் லேட்டா தானே வந்தீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு போயிருக்கும்ல. இது எங்க போய் கேட்பீங்க? யூடியூப்ல நாளைக்கோ நாளானிக்கோ வரும். நீங்க உட்காந்து கரெக்டா கேட்டுருவீங்களா? போனது போச்சு. ஆனா 265 பேர் சின்சியரா வந்தீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 11:55க்கு டைமுக்கு வந்துருங்க. சரியானுங்களா? நான் சொல்றேன், இந்த ஸ்பீச் கூட மிஸ் பண்ணா கேட்கலாம். தியானம் மிஸ் பண்ணா பண்ண முடியும். போனா போச்சு. சரிங்களா? சரி, ஓகே. ஆமா, தியானம் போட்டுடலாம். இந்த தியானம் நீண்ட தியானமா இருக்கும். அது கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு 35 நிமிஷத்துல நம்ம நிறைவு பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். உங்களை எல்லாம் வாழ்த்திடுறேன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி 16 செல்வமும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. இப்போ உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் கேப்பு. யூரின் பாத்ரூம் ஏதாவது போறனா போயிட்டு வந்துட்டு தண்ணி கீது குடிக்கிறனா குடிச்சிட்டு தியான நிலையில் உட்காருங்க. ஒரு 30 நிமிஷம் மட்டும் தவம் பண்ணி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சாயங்காலம் எல்லோரும் இங்க இருக்கிற 315 பேரும் நீங்க சாயங்கால தவத்துக்கு வர முடியுமா முடியாதா? கட்டாயமா முடியும். ஏன் முடியாது? இப்ப மத்தியானத்துல 12 மணிக்கு வந்து உட்கார்ற நீங்க ஏன் சாயங்காலம் வர முடியாது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேரத்தை தியானத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் மன அமைதி வரும். மன அமைதியானதான் உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ முடியும். அதனால எதை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் தியானத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மகாத்மா காந்தியை மனசுல வச்சுக்கோங்க. 6 மணி ஆனா பிரார்த்தனை தான். அது எங்க இருந்தாலும் சரி, என்ன நடந்துட்டு இருந்தாலும் சரி, 6 மணி ஆனா பிரார்த்தனை தான்.
சும்மா மகாத்மா வரல, சும்மா வெற்றியாளர்கள் வரல. அவங்க நினைச்ச மாதிரி வாழ்ந்தாங்க. அதே மாதிரி காலையில 5 மணிக்கு தவம். நீங்க 315 பேர் வரணும். உங்க வாழ்க்கை, மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க தான் அக்கறை வைக்கணும். நான் அக்கறை வச்சு பிரயோஜனம் இல்லை. சரிதாங்களா? பழத்தை உரிச்சு வாயில தான் வைக்க முடியும். உள்ள தள்ளுனா உங்களுக்கு நோயாயிரும். நீங்க தான் மென்னு சாப்பிடணும். அப்பதான் உங்க சக்தியா மாறும். அப்ப எல்லாத்தையும் ஒரு லிமிட் தான் ஃபீடு பண்ண முடியும். நான் இந்த பூஸ்டப் கொடுக்கறதே ஒரு சில நேரத்தில் தப்புன்னு நினைப்பேன். பட் ஒரு முறை தள்ளி விடலாம் வண்டியை. அப்புறம் அந்த தள்ளி அப்படியே அந்த வண்டி ஓடி போய் பிடிச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் தள்ளிட்டே இருந்தா தள்ளு 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 தள்ளுங்கிற மாதிரி முடியாது. ஒரு முறை தியானத்தினுடைய முக்கியத்துவம் நான் பேசிட்டா பிடிச்சுக்கணும். நீங்க அதிக ஒரு நாள் மிஸ் பண்ணாம வரணும். உங்களுக்காக தான் தியானத்தையே மாத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் பெரிய சீனியர்ஸ், பல வருஷமா தியானம் பண்றவங்க உங்களுக்காக துரியத்துல மட்டும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்காக தான் நடக்குது. உங்களுக்காகன்னு பார்க்காதீங்க, உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்க இண்டிவிஜுவலா நினைங்க. எனக்காக தியானம் 6 மணிக்கு துரிய தவம் போடுறாங்கப்பா, நான் போகலைன்னா எப்படிப்பா? இப்ப நீங்க ஒரு நபர் தான் இந்த பயிற்சிக்கு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தவம் நடத்துறேன்னா, உங்க ஒருத்தருக்காக தான் நடத்துறேன்னா வருவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க. வருவீங்கல்ல? நிறைய பேர் இருக்கிறதுனால சரி நான் போகாட்டி என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் தப்பு. நிறைய பேரை பார்க்காதீங்க. உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் அங்க தியானம் நடக்குது. இப்ப நீங்க வந்து அதை பயன்படுத்திக்க. சரிங்களா? அதனால எல்லாருமே சிறப்பா காலை மாலை தியானத்தில் தொடர்ந்து வாங்க. நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரி, ஒரு 2 நிமிடம் இடைவேளைக்கு அப்புறம் தவத்துக்கு போலாம். வாழ்க வளமுடன்.